கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க அத்திம்பே. வணக்க மக்களே, பேசுறது நானே, கேட்கறது நீங்க. மஜா மாதம் மக்களே, 3 திரைப்படங்கள், அதுவும் உங்கள் அபிமான தியேட்டர்களில் காண தவறாதீர்கள். அந்த மாதிரி 3 படத்தை இறக்க போறாங்க இந்த மாசம். ஜுராசிக் வேர்ல்ட், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், சூப்பர்மேன். 3 படத்துக்குமே செம்ம ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். போன டைம் வந்து பார்பியும் ஓப்பன்ஹைமர் ரிலீஸ் ஆச்சு. ஸோ பார்பன்ஹைமன்ட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 3 படமும் இருக்கிறதுனால 3 நல்லா தான் இருக்குது. இந்த டைமும் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 3 படத்தில் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எப்படிலாம் வரப்போகுது, ஃபேன்ஸ் திருப்தி படுத்துமா படுத்தாதா அப்படிங்கிறது மாதிரி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங் வித் ஜுராசிக் வேர்ல்ட் ரீபத். இது வந்து ஆக்சுவலாக ஜுராசிக் பார்க் ஃப்ரான்ச்சைஸில் வந்து 7th இன்ஸ்டால்மெண்ட்டாக வரப்போகுது. ஜுராசிக் வேர்ல்டில் வந்து 4th படம் ரிலீஸ் ஆக போகுது. இது வந்து ஆக்சுவலாக ஒரு சீக்குவலான கதையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் அலோன் சீக்குவலாக தான் வரப்போகுது, டொமினியனுக்கு அடுத்து அப்படிங்கிற மாதிரி. ப்ரீவியஸாக வந்த கேரக்டர்ஸ் எல்லாரும் இந்த படத்தில் வருவாங்களான்னு தெரியல, வாய்ப்புகள் கம்மி, வர வாய்ப்புகள் கம்மி. ஸோ இந்த படத்தில் நம்ம ஸ்கார்லெட் ஜான்சன், நம்ம பிளாக் விட நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மார்ஷல் அலி, நம்ம பிளேடு, பாவம் பிளேடு, அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஸோ இந்த படத்தில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா 3 டிஎன்ஏவை தேடுற மாதிரி ஸ்டோரியாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஜுராசிக் வேர்ல்டுன்னு வைக்காம ஜுராசிக் ஐலாண்ட் வச்சுக்கலாம் போல. ஸோ இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு ஐலாண்டில் தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இயர்லி கிரிட்டிக்ஸ் ரிவ்யூஸ்லாம் வந்து கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூஸாக தான் கொடுத்துருக்காங்க. சில பேர் வந்து படம் நல்லா இல்லை, ஒரு மாதிரி ட்ராகியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து படம் நல்லா இருக்குது, விஷுவல் ட்ரீட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, நம்மளுக்கு தெரியல. படம் நம்ம ஊரில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனாக நான் போடுறேன். மறக்காமல் வந்துடுங்க அந்த வீடியோக்கெலாம். ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜுராசிக் ஃப்ரான்ச்சைஸில் எனக்கு வந்து பிடிச்ச பார்ட்னா அந்த ஜுராசிக் பார்க் ஃப்ரான்ச்சைஸ் தான், ஜுராசிக் வேர்ல்டு கிடையாது. டொமினியன்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து மூவிஸில் வந்து நாஸ்டாலஜி கேரக்டர்ஸ்லாம் கொண்டு வரேன்ட்டு காமெடி பண்ணி வச்சுருந்தானுங்க. அந்த படம்லாம் வந்து நான் தூங்கிட்டேன். தேட்டர்லலாம் எல்லோரும் தூங்கிட்டு தான் இருந்தானுங்க அந்த படத்துக்கு. ஸோ அந்த மாதிரி எதுவும் இந்த ரீபத் வந்து நடக்காதுன்னு நினைக்கிறேன். அது கம்ப்ளீட் ஒரு ரீபூட் படமே இல்லாமல் ஒரு சீக்குவலாக தான் வரப்போகுது. பட் இருந்தாலும் தூங்குற அளவுக்கு மட்டும் வச்சிடாதீங்கடா. அண்ட் கமிங் பேக் டு இந்த மியூட்டன்ட் டைனோசர்ஸ், எனக்கு மியூட்டன்ட் டைனோசர் மேலே கொஞ்சம் வன்மம் இருக்குது. ஏன்னா புக் வைஸாக தான் சொல்கிறேன், அந்த லைக் ஜீனோமார்ஃபை மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ளவர் ஹேண்ட் ஃபிஷ் இருக்குல்ல, மண்டை மேலே கொண்டு இருக்குமே, அந்த ஃபிஷ்ஷையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டைனோசர் லுக்கு கொண்டு வந்திருக்கானுங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு எரரான ஒரு டைனோசர் லுக் தான். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் ஹாரர் வைப் எக்கச்சக்கமாக இருக்க போதுன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், படம் வரட்டும். அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த காட்ஸ்லாவோட படத்தில் வந்த சீன்ஸ்லாம் அப்படியே எக்ஸாக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக காட்ஸ்லாவோட டேரக்டர் தான் இந்த படத்தில் எடுத்திருக்காரு. ஸோ ஜுராசிக் வேர்ல்ட் ரீபத் நம்ம ஊர் தேட்டர்ஸில் July 4th ரிலீஸ் ஆக போது. PG-13 தான். குடும்ப குட்டிகளோடு எல்லோரும் சேர்ந்து குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக மாற்றுங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷில் எல்லாத்துலேயுமே தமிழ் டப்புடு எல்லா ஆல் ஓவர் பேன் இண்டியா ஃபிலிமாக தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஜுராசிக் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஞ்ச மாதிரி ஃபாலனில் தான் இருக்குது இப்போதைக்கு ஜுராசிக் வேர்ல்ட் ஃப்ரான்ச்சைஸு. இந்த படம் தூக்கி நிமித்துதா அப்படிங்கிறது வந்து July 4th நம்ம பார்த்துடலாம். ஸோ அது வரைக்கும் தேட்டர்லேயே நான் பார்த்துக்கிறேன்டா. டே ப்ரொடியூசர்ஸ் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, யூடியூப்பில் ஃபுல் படத்தையும் போட்டுருவானுங்க போல். நான் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஸ்பாயிலரையும் நான் பார்க்கல. ஸ்பாயிலர் ஃப்ரீயாக தான் படத்தை பார்க்க போகிறேன், ஃப்ரெஷ்ஷாக பார்த்துடலாம். நீங்களும் யாரும் ஸ்பாயிலர் எதுவும் பார்த்துடாதீங்க. ஏன்னா ஃபுல் படத்தை யூடியூப்லேயே விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட ஜூலை மாதம் ஸ்டார்ட் ஆன உடனே தலைவன் ரெக்ஸி மாமாவை பார்க்க போகிறோம் ஸ்க்ரீனில். அகெயின் எனக்கு தலைவனை பார்த்தா போதும் பெரிய ஸ்க்ரீனில். நம்ம ரெக்ஸி மாமாவை பார்க்கணுன்னா கண்டிப்பாக July 4th பார்த்துருங்க. ஸோ ரெக்ஸி மாமா தரிசனத்தை பார்த்துட்டு அடுத்த வாரம் வந்தீங்கன்னா July 11 சூப்பர்மேன், நம்ம ஜேம்ஸ் கன் டைரக்ஷனில் வரப்போகிற சூப்பர்மேன் படம் வரப்போகிறது. அதிக எதிர்பார்ப்புடன் அதிக எதிர்ப்புடனும் வரப்போகிறது இந்த படம். ஓகேவா? ஏன்னா போன வீடியோலே நம்ம கமெண்ட்ஸில் ஃபுல்லாக வன்மத்தை தான் கக்கி வச்சுருந்தானுங்க. சில யூடியூபர்ஸ்லாம் நம்மளை வந்து தாக்கி பேசியிருந்தாங்க. அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னார். நாங்கள் வந்து ஆஸ் அ ஸ்னைடர் ஃபேனாக சாரி ஸ்னைடர் கல்ட்டாக நாங்கள் எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னோம் ப்ரோ. நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான், படம் நல்லா இருந்துச்சுன்னா நான் அதை அப்ரிஷியேட் பண்ணி தான் நான் வீடியோ போட போகிறேன். படம் எங்களுக்கு வந்து பிடிக்கலனா, நல்லா இல்லைனா நான் அந்த படத்தை வறுத்தெடுக்க தான் போகிறேன். படம் நல்லா அந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஓகேவா? அவர் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான், படம் நல்லா DC ஃபிலிம்ஸ் வேணும், கண்டிப்பாக வேணும் தான். இருந்தாலும் ஒரு ஸ்னைடர் கல்ட்டாக நான் எதிர்பார்த்தது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்படி சொன்னேன் அந்த வீடியோவில். ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் வந்து படம் ரிலீஸ் அன்றைக்கி நம்ம அவங்க எல்லாரையும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த படம் ஆக்சுவலாக ஒரு சாஃப்ட் ரீபியூட்டாக தான் அந்த DC ஃபிலிம்ஸ்க்கு வந்து வரப்போகுது. ஒரு புது யூனிவர்ஸ், புது சூப்பர்மேன், புது கேரக்டர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours 9 minutes வரப்போகுதுங்க கிட்டத்தட்ட. ஸோ இதுவும் PG-13 தான், குழந்தைங்களோட சேர்ந்து பார்க்க வேண்டிய படம் தான். பார்ப்போம், நல்லா வரணும், நான் அதுதான் வேண்டிக்கிறேன். எந்த பிரச்சனையும் வராமல் நிம்மதியாக சந்தோஷமாக இந்த படத்தை பார்க்க போங்க. ஸோ இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி நான் பேச விரும்பல. இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து படத்தோட ரிலீஸ் அன்றைக்கி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா?
அண்ட் அப்படியே அடுத்த வாரம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஜூலை 25 நம்ம மார்வலோட ஃபர்ஸ்ட் ஃபார்மை பார்க்க போகிறோம். கலெக்டஸாக ரேப் எலிசன் இவர் வந்து நம்ம ஹாரி பாட்டர் ஃபிலிம் சீரிஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அண்ட் கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி சீரிஸ்லேயே வந்திருப்பாரு. ஸோ இந்த படத்தில் வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து கெலாக்டஸை புத்தி வச்சிருக்கானுங்க. ஏன்டா ஏன் மார்வல் ஏதோ பெரிய சம்பவம் பண்ண போறீங்களா அவர் வச்சு. அவரோட லுக்கு வந்து போஸ்டரில் மட்டும் தான் நம்ம பார்த்தோம். பட் ட்ரெய்லரில் இப்போ வரைக்கும் அவரோட கெலாக்டஸ் லுக் வந்து தமிழ் பட ஹீரோ மாதிரி காலை காமிக்கிறாங்க, கையை காமிக்கிறாங்க. ஃபுல் விருந்தையும் நீங்கள் தேட்டரில் வந்து அனுபவிங்கடா அப்படிங்கிற மாதிரி புத்தி வச்சுருக்காங்க அந்த கெலாக்டஸ் லுக்கை. போய் கற்றுக்கோங்கடா. ஜுராசிக் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா ஜுராசிக் சூப்பர்மேன்லாம் இப்போ கிட்டத்தட்ட பாதி சீன்ஸ் லீக் பண்ணிகிட்டு இருக்கானே. பாவம் மார்வல் இப்போதைக்கு இந்த ஐஹேண்ட் சீரீஸ்லாம் வந்து பெருசாக எனக்கு பிடிக்கவே இல்லை. கிரிட்டிக்ஸ்லாம் லோவாக தான் இருக்குது. எனக்கு அந்த சீரீஸே பிடிக்கல. இருந்தாலும் பார்த்துட்ருக்கேன் ஒரு கண்டினியூட்டி இருக்குமேன்ட்டு. இந்த படம் வரப்போகுது ஜூலை 25. நிறைய பேர் இந்த ஏலி கிரிட்டிக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இல்லை, மிட்டு தான் இருக்குது. டாக்டர் டூம் வருவாரான்னு தெரியல. டாக்டர் டூமை பார்க்க முடியாது இந்த படத்தில். சும்மா கை காலம் மட்டும் காமிச்சா நல்லாயிருக்குன்னு தோணுது. பட் இருந்தாலும் இந்த படத்து மேலே எனக்கு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கக்கூடாதுன்னு இருக்கேன். ஏன்னா ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சா மார்வல் என்ன பண்ணுவானுங்கன்ட்டு ப்ரீவியஸ் மூவிஸ்லேயே நமக்கு பார்த்தாலே தெரியும். எப்படி இந்த படத்தில் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அந்த யூனிவர்ஸ் வந்து அழிஞ்சிரும் போல். அதனால தான் நம்ம உலகத்துக்கு வரானுங்க. ஒரு பேட் எண்டிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் படத்தில். பார்ப்போம். பட் ஃபென்டாஸ்டிக் ஃபோரில் ஏதாச்சும் போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸ் எதுவுமே கிடைக்கல. பட் இருந்தாலும் ஒரே ஒரு ரூமர் மட்டும் இருக்குது. இந்த படத்தில் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குப்பா. அதில் வந்து நம்ம RDJ டாக்டர் டூம் வந்து சூஸ்டமோட குழந்தைய கடத்திட்டு போகிற மாதிரி, சூஸ்டமை மீட் பண்ணுற மாதிரி சீன்லாம் இருக்குது. அவரோட ஹாஃப் பாடி மட்டும் காட்ட போகிறாங்க அப்படின்ற ஒரு ரூமர் இருக்குது. பட் இருந்தாலும் தெரியல, படம் வரட்டும் பார்ப்போம். அண்ட் இந்த படத்தோட டூரேஷன் 2 hours 10 minutes அப்படின்னு சாலிடாக இருக்குது. ஸோ இந்த படமும் PG-13 தான். ஸோ உங்கள் குழந்தைங்களை இங்கேயும் கூட்டிகிட்டு போகலாம். 3 படம் ஜூலை மந்த் நம்ம பர்ஸு காலியாக போகிறது உறுதி. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தேட்டரில் பார்க்குறதுனா நல்லாயிருக்கும் மொபைலில் பார்க்குறத விட. ஸோ கைஸ் எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ 3 ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது கிடையாது. 3 படமும் ஜூலை மந்த் தெரிக்க விட போகிறானுங்கிறது மட்டும் சினிமா ஃபைல்ஸ் நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய விருந்து காத்து கொண்டிருக்கிறது. ஸோ யார் எந்தெந்த படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் தெரிவிங்க. லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டுன்னு தட்டிடுங்க. உங்கள் எல்லாரையும் அந்த 3 படத்தோட ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை விடைபெறுகிறேன். ஹேஸ்டா லா விஸ்டா பேபி.